டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் கொண்ட கல்வியாளர்கள் அணி, மாற்றுத்திறனாளிகள் அணி என்று அமைப்பு ரீதியாக 2 அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் திமுகவின் அமைப்பு ரீதியாக உள்ள அணிகளின் எண்ணிக்கை 23லிருந்து 25ஆக உயர்ந்துள்ளது. திமுக பொதுக்குழு பெரும்பாலும் கட்சி தலைமையகமான அண்ணா அறிவாலயத்திலேயே நடத்தப்பட்டு வருகிறது. மிக அரிதாக வெளியே நடத்தப்படுவது வழக்கம். இந்த நிலையில் 47 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் உத்தங்குடியில் திமுக பொதுக்குழு இன்று நடைபெற்றது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்குழுவில் அமைச்சர்கள், திமுக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், அனைத்து அணிகளையும் சேர்ந்த நிர்வாகிகள், சிறப்பு அழைப்பாளர்கள் என்று 6000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த நிலையில் கட்சியில் கல்வியாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அணி என்று 2 அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. முன்னதாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், EVKS இளங்கோவன், விஜயகாந்த், போப் பிரான்சிஸ் உள்ளிட்டோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மாநிலங்களவை தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர்களை கட்சித் தலைமை அறிவித்துள்ளது. அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முன்னுசாமி, மூத்த தலைவர் இன்பதுரை, முன்னாள் சபாநாயகர் தனபால் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று கட்சித் தலைமை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கு வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. மொத்தம் 6 இடங்களில் 4 இடங்களில் திமுகவுக்கும் 2 இடங்கள் அதிமுகவிற்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது. திமுக ஏற்கனவே வேட்பாளர்களை அறிவித்துவிட்ட நிலையில் அதிமுக தற்பொழுது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட அதிமுகவிலும் கூட்டணி கட்சிகளில் இருந்தும் கடுமையான அழுத்தங்கள் இருந்து வந்தன. ஆனால் தற்பொழுது 3 வேட்பாளர்களையும் அதிமுகவிலிருந்து கட்சித் தலைமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் புதிதாக 685 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3395ஆக அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக கேரளாவில் 1336 பேருக்கு கொரோனா பாதித்துள்ளது. மகாராஷ்டிராவில் 467 பேருக்கும், டெல்லியில் 375 பேருக்கும் தொற்று ஏற்பட்டுள்ளது. கொரோனாவால் டெல்லி, கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தலா ஒருவர் என்று 4 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை காரணமாக உதகை கோடை விழா பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விழா நடைபெற்று வந்தது. இதனையொட்டி மலர் கண்காட்சி, பழக் கண்காட்சி உள்ளிட்டவைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கடந்த 23ஆம் தேதி 65வது பழக்கண்காட்சி 3 நாட்கள் நடைபெற்றது. இதில் மொத்தம் 4 டன் பழங்களால் உருவாக்கப்பட்ட அலங்கார அமைப்புகள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை காரணமாக உதகையில் கனமழை பெய்தது. இதனால் பழங்கள், மலர்களும் அழுகத் தொடங்கின. எனவே இறுதி நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் அழுகி கிடக்கும் 4 டன் பழங்களை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோடை விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறக்கப்படுவதால் கடைசி விடுமுறையை கொண்டாடும் வகையில் அருகில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் குவிந்துள்ளனர். சுற்றுலாவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏராளமான மக்கள் குடும்பத்துடன் வந்திருக்கிறார்கள். கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை கண்டு ரசித்த மக்கள் அருகில் உள்ள விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை என்று பல்வேறு இடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக பொழுதை கழித்து வருகின்றனர். குறிப்பாக விவேகானந்தர் சிலையிலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி இழை பாலத்தை ஆர்வத்துடன் கண்டு ரசிக்கின்றனர். தமிழக அரசுக்கு தேவையான நிதியை ஒதுக்காமல் நிறுத்தி வைத்திருக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்ட மத்திய அமைப்புகளை வைத்து மிரட்டல் விடுப்பதற்கும் கண்டனம் தெரிவித்த திமுக பொதுக்குழு ஹிந்தி திணிப்பை விட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. தொகுதி வரையறை கூடாது, சாதிவாரி கணக்கெடுப்பை முறையாக நடத்தி முடிக்க வேண்டும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சராக அமர்த்த பாடுபட வேண்டும் என்பன உள்ளிட்ட 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
தேமுதிகவிற்கு மாநிலங்களவையில் இடம் ஒதுக்கப்படாததால் அந்த கட்சி தலைமை அதிர்ச்சியும் அதிருப்தியும் அடைந்திருக்கிறது. கடந்த மக்களவைத் தேர்தலின் போது தேமுதிகவிற்கு மாநிலங்களவையில் இடம் ஒதுக்குவதாக இபிஎஸ் உறுதியளித்ததாகவும், ஆனால் அப்போது வருடம் குறிப்பிடவில்லை என்றும் செய்தியாளர்களிடம் பிரேமலதா கூறியுள்ளார். அப்போது அது குறித்து இபிஎஸ்ஸிடம் தான் கேட்டதாகவும், இதுபோன்ற ஒப்பந்தங்களில் ஆண்டு குறிப்பிடுவதில்லை என்று இபிஎஸ் கூறியதாகவும் பிரேமலதா கூறினார். மேலும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் விஜயகாந்திற்கு இரங்கல் தெரிவித்திருப்பது வரவேற்பதாகவும் பிரேமலதா தெரிவித்தார். தென் மாவட்டங்களில் குற்றங்களை தடுக்க கடந்த 10 மாதங்களில் 71,920 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் தெரிவித்துள்ளார். மதுரையில் 1727 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும், தேனியில் 2729 சிசிடிவி கேமராக்களும், ராமநாதபுரத்தில் 2509 சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நெல்லையில் 2009, தென்காசியில் 423 என்று ஆங்காங்கே குற்றங்களை தடுக்கும் வகையில் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக ஐஜி பிரேமானந்த் கூறினார். மேலும் திண்டுக்கல், தேனி, திருச்செந்தூரில் நவீன கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஐஜி பிரேமானந்த் தெரிவித்தார். ராஜ்யசபா சீட்டுக்காக கமல் மாறிவிட்டதாக நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியை தொடங்கியபோது வாரிசு அரசியலை கமல் கடுமையாக வசைபாடியதாகவும், திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார். தற்பொழுது அந்த மனநிலையில் இருந்து கமல் மாறிவிட்டார் என்றும், இப்போது வாரிசு அரசியலை ஆதரிக்கிறார் என்றும் குற்றம் சாட்டிய நயினார் நாகேந்திரன், எல்லாம் ராஜ்யசபா சீட்டுக்காகத்தான் என்றும் விமர்சித்துள்ளார். டெல்லியில் மதராசி முகாம் இடிக்கப்பட்டு வரும் சம்பவம் தமிழர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் 4 தலைமுறைகளாக தமிழர்கள் வசித்து வந்த இந்த பகுதியை இடிக்க டெல்லி அரசு முடிவு செய்தது. இதனை அடுத்து அங்கு வசித்த 370 பேரில் 189 குடும்பங்களுக்கு மாற்று இடங்கள் ஒதுக்கப்பட்டன. மற்றவர்களுக்கு இடம் கிடைக்காததால் அங்கேயே வசிக்க தொடங்கினர். இந்த நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் குடிசை பகுதிகளை அகற்றும் பணி இன்று நடைபெற்றது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.